அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பாதி பேருக்கு லீவு, அதனால் வேலையில் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலை இருக்க தான் செய்யும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 28/7/2024 குரோதி வருடம் ஆகஸ்ட் மாதம் 12 ஆடி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இரவு 7:28 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பகல் 11:50 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்குது. சித்த யோகம் பகல் 11:50 வரை இருக்குது. அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைக்கி தேய்பிர அஷ்டமி. அது நல்ல காரியம் செய்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது. குறிப்பாக இன்றைக்கி ராகு காலத்தில் பைரவருக்கு வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:53க்கும் சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மதியம் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் மாலை 4:30லேருந்து 6 மணி வரை இருக்குது. யமகண்டம் பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணம் செய்கிறதுக்கு, புதுமனை புக, கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு, சாமி கும்பிட, பதவி ஏற்க, தானியம் வாங்க, வண்டி நகை மாடு வாங்கிறதுக்கும், வெளிநாடு போகிறதுக்கும் இது ஏற்ற நட்சத்திரம். தாலி செய்யலாம். பசங்களுக்கு திருமணம் வரம் வேண்டி செய்யப்படும் சடங்கு செய்யலாம். கணவன் மனைவியிடையே சாந்தி முகூர்த்தம், விதை விதைக்க, அதே மாதிரி நோயாளிகள் மருந்துண்ண ஏற்ற நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது. அதே மாதிரி அஷ்டமி திதியில் நல்ல காரியங்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் கலை சம்பந்தமான சிற்பம், பெண்களுக்கு உண்டான ரத்தினங்கள், சிலைகள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. தானியம், இடம், அது சண்டை போடுறதுக்கு, அந்த மாதிரி சில நல்ல காரியங்களுக்கும், அதாவது சுப காரியங்களுக்கு பயன்படாது. இதில் கொஞ்சம் கவனமாக கைத்தொழில் முன்னேற மாதிரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு ஜெயம், ரிஷப ராசிக்கு மறதி, மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு சிநேகிதம், கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு புகழ்ச்சி, விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு பெருமை, மகர ராசிக்கு சுபம், கும்ப ராசிக்கு செலவு, மீன ராசிக்கு பந்தயம். ஆக மொத்தம் நாள் முழுக்க சாதாரண ஒரு ஜாலியான ஒரு நாளாக இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலிமா சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. பயணங்களால் ஒரு சிலருக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். பெண்கள் வீட்டு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். வியாபார விஷயமாக இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். இன்றைக்கி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இலக்குகளை அடைய சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டியது மேஷராசிக்கு அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் செய்கிற காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் காரியத்தை நல்ல ஒழுங்கு முறைப்படுத்தி, இல்லைன்னா திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோ, கூட இருக்கிறவங்களையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறவில் காதலுக்கு உகந்த நாள் கிடையாது. துணையோட நேரம் செலவு செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நாள் பத்தாது, நாள் கிடையாது, அதுவும் முடியாது. பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தி அடையலாம். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பயமோ மந்தமான சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்காக ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் மந்தமான நாள். மற்றபடி நாள் முழுக்க சாதாரணமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. குறிப்பாக பணத்துலேயும் தொடக்கூடவோ இன்றைக்கி கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்க கூட விட்டு கொடுத்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள்னால நல்ல பலன்கள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக செயல்களில் ஈடுபாட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி வந்து உங்களோட பதட்டத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளை எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டியது நல்லது. இல்லைன்னா பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியாது. தாமதங்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காதலில் உறவில் சிறப்பாக எதுவும் செய்ய முடியாத நாளாக தான் இருக்குது. உங்களோட துணையை சமாளிக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம் நிதானம் தேவை. விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக தான் இருக்குது. கவனமாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளித்தாலும் அது கடமையாக பார்த்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கொஞ்சம் கவலைகள் உண்டான நாளாக தான் இருக்குது. கவனமாக நாளை பார்த்து கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேர்ற அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைஞ்சு மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அமைதியாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சூப்பராக இருக்கும். வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் பலன் கிடைக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. சுப செலவுகள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக செலவு செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட காரியங்கள்லாம் நேரத்துக்கு முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னா உங்களோட வேலைக்கு மேலதிகாரிகளோட அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் எண்ணம் அது தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஜாலியான டைம் தொணக்கூட இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாளை சந்தோஷமாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது. ஆனால் பிரச்சனை எதுவும் கிடையாது. சுப செலவுகளுங்கிறனால சந்தோஷமாக செலவு செய்வீங்க. உங்கள் கிட்ட திருப்தியான ஒரு மனநிலை பணத்தை பற்றி இருக்கும். சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாள் முழுக்க இனிமையாகவே போகும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஜாலியாக இந்த நாளை கொண்டு போங்க. சந்தோஷமாக அனுபவிங்க. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எதுக்கும் கவலைப்படாமல் நாளை தெளிவாக உங்கள் விருப்பப்படி உங்களோட நாளாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தர மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் எண்ணங்களோட இன்றைக்கி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிரிகள் இருந்தாலும் அவங்களோட வேலைகள் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பலிக்காது. பெரிய மனிதர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு உண்டு. கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி உங்களோட சுய முயற்சி மூலிமா உங்களோட செயல்களை விரைந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு நடுநிலைமையான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சரியான திட்டமிட்டு பிளான் போட்டு உங்களோட வேலைக்கு செய்கிறது உங்களோட பணியில் உங்களை மேலே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். முன்னேற்றம் மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூடயும் இன்றைக்கி நல்ல உறவு இருக்கும். துணைக்கூடயும் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. அவங்களோட ஆசைகளை விருப்பப்படி அவங்க விருப்பத்தை கேட்டு இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிறதுனால துணைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு நாள் இனிமையாகவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பணத்தை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சந்தோஷமாக உங்களுக்கு விருப்பப்படி கொண்டு போனீங்கன்னா ஜாலியாக நாளை கொண்டு போக முடியும். எந்த பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணைக்கூட இன்றைக்கி இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் அடுத்தவங்களை நம்புகிறதோ அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களை நம்பி நீங்கள் செய்கிறது நல்லது. பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆன்மீக நண்பரோட ஆலோசனை கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தியை தர மாதிரி இருக்கும். இன்றைக்கி உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில விரும்பத்தகாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் காரணமாக நீங்கள் செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது. உங்களோட பணி மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி ஒரு சிலருக்கு அமைப்பு இருக்குது. கிடைச்சா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில சூடான விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. துணைக்கூட இன்றைக்கி நல்லிணக்கத்தை பேண அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள் பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ தான் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிறனால சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறதுனால தலைவலி இல்லைன்னா சளி போன்ற உபாதை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பார்த்து நிதானமாக இந்த நாளை கொண்டு போங்க. எந்த விஷயத்துலையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செஞ்சிங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையீடு மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுற மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகளை இன்றைக்கி அதே மாதிரி பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. தடைகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி எந்த ஒரு அவசரமான முடிவுகளும் எடுக்காமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு அடுத்த நாள் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட காரியங்களில் இறுக்கமான வேலை இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களோட கடின முயற்சி இருந்ததுன்னா வெற்றி அடைய முடியும். இங்கே வேலையில் மும்முரமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. கவனமாக பார்த்து கையாள வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமான நாள் இல்லை. உங்களோட முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அமைதியான உறவை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். பல தடங்கல்கள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. தலைவலி இல்லைன்னா ப்ளட் ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி குழப்பமும் பதட்டமும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கிறதுனால அமைதியாக நாளாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறது நல்லது. குறிப்பாக ஓய்வு எடுத்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி.
இன்றைக்கி வந்து உங்களுக்கு மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுமூகமாக நடக்கிறதுக்கு அடுத்தவங்கள அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. நினச்சபடி செஞ்சு முடிக்க முடியும். மனைவி வழி உறவினர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடியவங்க, அதனால் பண பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். நீங்கள் உங்களோட நம்பிக்கை இழக்கிறதுக்கு இன்றைக்கி சில வாய்ப்புகள் அமைக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஜாக்கிரதையாக பழக வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் சிக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் திறமை. திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாள் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. துணையோட வழியில் இருந்து என்ன தான் அனுகூலம் கிடைச்சாலும் உங்கள் துணை கூட இன்றைக்கி கொஞ்சம் நல்லுறவு இல்லை. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி துணை கூட பழகும் போதோ பேசும் போதோ அமைதியும் பொறுமையும் கண்டிப்பாக வேணும். அவசரப்பட வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வரவை விட ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ற செலவு அதிகமாக இருக்குது. பணத்தை கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் துணையோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி செலவுகள் செய்கிற மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவலை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, செலவு செய்ய வேண்டியது கட்டாயம். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் சுறுசுறுப்போடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களோட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உற்றார் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட முயற்சி மூலிமா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நவீனகரமான பொருட்களை வாங்கும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. உங்களோட ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய வகையில் இன்றைக்கி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட காரியங்களை செய்ய முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உறவுக்கு சுமூகமாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்திங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாகவே போகும். துணையோட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். சேமிப்பு உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலனை தரும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வர பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் தலைவலி ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு மருத்துவம் பார்க்குறது நல்லது. இல்லைனா ஓய்வு எடுத்திங்கனாலும் போதும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நாள் முழுக்க உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து உடல்நிலையில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நாளும் பார்த்திங்கன்னா மந்தமாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் நண்பர்களோ ஆதரவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். தெய்வ வழிபாடு ஒரு நல்ல ஒரு ஆறுதலை தரும். இன்றைக்கி உங்களோட வேலைகளோ காரியங்களை செய்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருக்குது. மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு யோகாவோ இல்லைனா ஓய்வு எடுக்கிறது நல்லது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வருத்தத்தை அளித்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சி செஞ்சு உங்களோட வேலைகளை இன்றைக்கி முடிக்கிறது நல்லது. தள்ளி போட்டிங்கன்னா அது இன்னும் தாமதமாக வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு துணைக்கூட இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட பிரியமானவங்க கிட்ட குற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் துணை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பேசுனாங்கன்னா அவங்க சொல்கிறத கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பெருசாக விவாத பொருளாக ஆக்க வேண்டாம். கணவன் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சிறப்பாக இல்லை, அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கையாளுறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியில் அதிகமாக சாப்பிட வேண்டாம், அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருந்தாலும் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நடுநிலையான நாளாக போகும். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நாள் ஏதோ ஒரு சராசரியாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் கிட்ட நெகட்டிவ் தாட்ஸும் பாதுகாப்பற்ற உணர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் மாற்றி மகிழ்ச்சியாக கொண்டு போக வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. உறவினர்களை இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகன பராமரிப்புக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த மொழி சொந்தக்காரங்க மூலிமா எதிர்பாராத உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் வேலைகள்லேயும் செயல்கள்லேயும் கூட வேலை செய்கிறவங்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகிறது நல்லது. பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறவுக்குள்ளே ஏற்ற நாளாக இல்லை. உங்களோட காதலை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறதுல சில சிக்கல்கள் ஏற்படும். பார்த்து கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுங்களுக்கு இன்றைக்கி நிறைய சாத்தியம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இல்லைன்ற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா இருக்கிறது ஃபுல்லாக கடன் வாங்குகிற நிலைக்கு போகிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால உங்கள் மனசில் குழப்பமும் பதட்டமும் இருக்குது, கவனம். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு கொஞ்சம் நெகட்டிவான நாளாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செய்திகள் வரும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது. சாதகமான நாள். உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை நிறைஞ்சு காணப்படுற நாள். உங்களோட வேலைகளை காரியங்களை விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிலருக்கு தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கு வெளியூர் பயணம் போகிறதோ இல்லைன்னா அதுக்குண்டான திட்டத்துக்கோ வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு கீழே வேலை செய்கிறவங்க பொறுப்போடு நடந்துக்கிட்டு உங்களோட வருமானத்தையும் கூட்டி சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு திருப்தியை தரும். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உறவு நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. துணையை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அதே மாதிரி உங்களோட திறமையான பேச்சு நகைச்சுவை உணர்வை காமிச்சிங்கன்னா சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பாதிப்பும் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அதிகமான சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி வீண் விரயம் பண்ண வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. உங்களோட மனநிலை காரணமாக திடமான ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது. இந்த நாளை சந்தோஷமாக துணைக்கூட குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. எதை நினச்சும் வருத்தப்படாமல் இன்றைக்கி நாள் என்னோட இதுன்னு உங்கள் நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது.
அடுத்தது கடைசி ராசினா மீனராசி. உங்களுக்கு மனசில் கொஞ்சம் நிம்மதியும் கிடையாது, குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் குழப்பம் அடையாதுங்க. ரொம்ப சென்சிட்டிவாக டென்ஷன் ஆகாமல் கொண்டு போகிறது நல்லது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி சிறு தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல அனுகூலம் இருக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நிதானமும் கவனமும் பொறுமையும் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. அதே மாதிரி வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு சரியாக இல்லை. நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து போகிறதோ தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக போகும். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நீங்கள் செஞ்சிங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசளவில் அதை வருத்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கண்கள் மற்றும் பற்களை பரிசோதித்து அதுக்குண்டான சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இன்றைக்கி மீனராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுமையாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக எல்லா விஷயத்துலையும் கவனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலில் இன்னும் நிறைய விஷயங்களை போடணும்னு ஆசையாக இருக்குது. எந்த மாதிரி பலன்கள் என்ன மாதிரி விஷயங்கள் போடலான்னு உங்களோட கருத்துக்களை பதிவிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது ஒன் மேன் ஆர்மின்றது மாதிரி சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறனால சில தாமதங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்யப்படும். நன்றி, வணக்கம்.